சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கணும், குருவின் துணை. நிறைய வீடியோ நான் பதிவு செஞ்சுருக்கேன். இருந்தாலும் நிறைய பக்தர்கள் தொடர்ந்து என்னிடம் பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அகோரமாக ஆக்ரோஷமாக ரொம்பவே அழிவு ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தில் எப்போ அழிவு காலம் ஆரம்பிச்சிருக்கோ மனிதருக்குள் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. பிரபஞ்சத்துக்கு அதிகம் பிரபஞ்சத்தில் பஞ்சபூத சக்தியால் தொந்தரவுகள் ஏற்படும். உலக அழிவு காலம் ஆரம்பம். நம்ம தொடர்ந்து 2021 உலக அழிவு கால ஆரம்பம் சொல்லி சிவவாக்கியம் பிரகாரம் நம்ம பஞ்சாங்கம் படி சித்தர்கள் எழுதி வைத்த ஒவ்வொன்றுமே நம்ம படித்து சொல்லிட்டு இருக்கோம். இதை போல் நிறைய பக்தர்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அகத்தியருடைய அருளாக மலை பகுதியில் இருக்க ஆன்மீக பக்தர்கள் அவங்களும் என்னிடம் நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க. அம்மா, இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாக தான் தொந்தரவுகள் ஏற்படும். பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூத சக்தியாலும் மனிதருக்குள் தொடர்ந்து ஆபத்தான சூழ்நிலைகள் வரும். இதற்காக இந்த உலகத்தில் இருக்க அனைவரும் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு உண்மையான விஷயம் சித்தர்கள் மூலமாக நிறைய பக்தர்களுக்கு தெரிய வருது. இந்த உலகத்தில் எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியலை. சில பேர் நம்பிக்கை, சில பேர் நம்பாத இருக்காங்க. அது அவங்களுடைய சித்தம். நம்புகிறவங்களுக்கு கடவுள், நம்பாதவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம ஒளியால் இறைவனை பார்க்குறோம். நம்பிக்கையால் வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்கும். என்னுடைய பக்தர் ஒருவர் விஜய்குமார் அவர் போன வாரம் என்னிடம் சில விஷயங்கள் பகிர்ந்து கொண்டாங்க. அகத்தியருடைய வாக்கியம் படி உலகத்தில் கண்டிப்பாக பரிகாரத்தால் கண்டிப்பாக சரி செய்யலாம். அதற்கு நவகிரக தீபங்கள் தொடர்ந்து ஒரு சனிக்கிழமையும் ஏற்றி வழிபாடு செய்யணும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நம்பிக்கையாக செய்யுங்க. வாழ்க்கையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நலமாக மங்களமாக இருக்கலாம். குடும்பத்துக்கும் உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும் நலமாக இருக்கலாம். நல்ல சக்தி இருக்கணும். அதர்மம் இருந்தால், நல்ல சக்தி குறைந்தால் ஆபத்து நிச்சயம். இப்போ விஜய்குமார் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டாங்க. அம்மா, இந்த உலகத்துக்காக கண்டிப்பாக நீங்கள் தெரிய வைங்க. சித்தர்கள் அழகாக அற்புதமாக சிறு பரிகாரம்தான். நம்ம எங்கேயோ போய் செய்ய வேண்டும் அப்படின்னலாம் இல்லை. இல்லத்திலே நீங்கள் செய்யலாம். தானியங்கள் வைத்து தீபங்கள் ஏற்றி நவகிரக மந்திரத்தை சொல்லலாம். கந்த குரு கவசம், சிவபுராணம், சிவனுடைய பிரணநாமத்தை சொல்லி தர்ம சக்தியை எழுப்பலாம். ஒவ்வொரு இல்லத்திலேயும் தர்ம சக்திகளை எழுப்பினாலே கண்டிப்பாக இந்த உலகத்தில் இந்த அழிவே இருக்காது. குறைஞ்சிடும், மறைந்து போகும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகுது. கற்பூரம் ஏற்றுறோம், தீபங்கள் ஏற்றுறோம், இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். உலகத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்க. பிரபஞ்சத்துக்காக பிரார்த்தனை கண்டிப்பாக செய்யணும். என்னுடைய பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். காலையில் எழுந்த உடனே ஸ்நானம் செய்து வெளியே போய் நீங்கள் தண்ணி தெளித்து கோலம் போடும் போது பூமாதேவியை கண்டிப்பாக நினைங்க. அஷ்ட ஜீவராசிகளை நினைங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நினைங்க. உங்களுடைய குருவை நினைங்க. துளசி மரத்துக்கு 2 தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை இருங்க.
உலகத்துக்கும் குடும்பத்துக்காகவும். வாசலில் நம்ம செய்ய வேண்டிய முதல் இதுதான். காலையில் நீங்கள் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்து இல்லத்தில் பூஜா அறையில் பிரார்த்தனை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததும் நடக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கும் தர்ம சக்திகள் எழும்பும். இதுதான் வாக்கியம். இறைவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். ஒரு பக்தர் மலைப்பகுதியிலேருந்து என்னிடம் பகிர்ந்து கொண்டாங்க. அம்மா, சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் இன்னும் அழிவு அதிகமாக போகுது. நம்ம பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புறதா கூட ரொம்ப பயங்கர மனிதரே ஆக்ரோஷமாக இருப்பது. இப்போ சமீபத்தில் சின்ன பிள்ளைங்க மரணங்கள் அதிகமாக பார்க்குறோம். ரித்தன்யா, அஜித்குமார், இதை போல் நிறைய இடத்துல நடக்குது. அது சரியாக தெரியறதில்ல. எவ்வளோ இடத்துல அந்த மாதிரி அழிவு ஆரம்பமாகி இருக்கு. சின்ன பிள்ளைங்க மரணங்கள், யுத்தங்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் யுத்தங்கள், பிரபஞ்சத்தில் பஞ்சபூத சக்தியால் தொந்தரவுகள், நீர், அக்னி, இதெல்லாம் சரியாகணும்னா கண்டிப்பாக தர்மம் இருக்கணுங்க. தர்மம் இருந்தால் தான் எல்லாமே நலமாக இருக்கும். நவக்கிரக தீபங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்க. தினசரி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நவக்கிரக தீபம் ஏற்றி பிரார்த்தனை இருங்க. நானும் தொடர்ந்து நம்ம கோவிலில் பிரார்த்தனை செய்கிறோம். தினம் ஒரு பிரார்த்தனை நம்ம தொடர்ந்து நம்ம சித்தரிடம் பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இருக்கும். எல்லாரும் பிரார்த்தனை செய்யும் போது ஒரு 500 பேரோ 100 பேரோ ஒரே பகுதியில் நின்று பிரார்த்தனை செய்யும் போது அது எத்தனோ பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி அதர்மம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சரியாகும். கூட்டு பிரார்த்தனை, அதுதான் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு 100 பேர் வைத்து இந்த உலகத்துக்காக, பிரபஞ்சத்துக்காக நலமாக இருக்கணும்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு கண்டிப்பாக செய்வோம். பாடிக்கிருத்திகை வருது. விஜயகுமார் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, உலகத்துக்காக இந்த பூஜை செய்யுங்க. பாலமுருகருக்கு உலக மக்கள் நலமாக இருக்கணும். கண்டிப்பாக நல்ல மனதார நம்ம பிரார்த்தனை செய்யும் போது இறைவனுடைய அருள் இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பக்தர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்ட அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக நானும் உங்களோட சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு மிக மிக முக்கியமானது. தர்ம சக்தி எழும்பணும். அதுக்கு எத்தனை பூஜை நம்ம தொடர்ந்து செய்தாலும் இறைவனுக்கு சமர்ப்பணமாகும். அதனால் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்வோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும். சிவாய நம. குருவின் துணை.